தொடர்ந்து மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு உற்சாக மிகுதியில் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தாவேக மாநாட்டில் அக்கட்சியினுடைய தொண்டர்கள் சீமான் ஒழிக அப்படின்ற கோஷத்தை தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். இது குறித்த விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஜெரி கிட்ட பேசலாம். ஜெரி, தொடர்ந்து மாநாட்டு திடல்ல என்ன நடக்குது, என்ன கள நிலவரம் அப்படின்றத தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கீங்க, நன்றி. தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய தாவேக தொண்டர்கள் சீமான் ஒழிக அப்படின்ற கோஷத்தை தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. முன்னமே கூட நம்ம அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். என்ன சொல்றாங்க, எதனால அவங்க இந்த கோஷம் எழுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க? வணக்கம் கௌதமி. தமிழக வெற்றி கழக 2ஆம் மாநில மாநாடு மதுரையில் இருக்கக்கூடிய பாரப்பத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்கான ஆயத்த பணிகள் 1 மாத காலமாக நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழல இந்த ஒரு வாரம் பாரப்பத்தி ஒரு டெம்பரவரி டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாறி இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது. அதை நாம் செய்தி வாயிலாக நாம் தொடர்ச்சியாக இந்த 1 வார காலம் பார்த்து கொண்டு தான் வந்திருந்தோம். இந்த நிலையில்தான் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தையும் அக்கட்சியினுடைய தலைவர் விஜயையும் விமர்சனம் முன்வைத்து வருகிறார். சமீபத்தில் பேசிய மேடை ஒன்றில் கூட டிவிகே என்று கூறுகிறார்கள், டிவிக்கவா இத்தனை பேர் வந்தீர்கள் என்றெல்லாம் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதாவது என் தம்பி என்று கூறிய அதே சீமான் அவர்கள் தான் தற்போது அணில் குஞ்சு என்று விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கும் சீமானுக்கும் ஒரு பனி போரே தொடங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த நிலையில தான் தொண்டர்கள் அனைவரும் ஓரளவுக்கு விரக்தியில் இருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. அதாவது இவ்வளவு விமர்சனம் முன்வைத்தாலும் கூட கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு அறிக்கை கூட, எதிர்ப்பு அறிக்கை கூட வரவில்லையே, இது குறித்து எதிர்ப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசவில்லையே என்று பலரும் வருத்தங்களை சமூக ஊடகங்களில் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதை தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் இன்றைய மாநாட்டு மேடையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இதை பற்றி பேசுவாரா என்ற ஆவலோடு காத்து கொண்டிருந்த தொண்டர்கள் நம்மோடு பேசும்பொழுது கூட நாம் தமிழர் ஒழிக சீமான் ஒழிக என்ற கோஷத்தை நாம் கேட்க முடிந்தது. அவர்களிடம் பேசும் பொழுது கூட சீமானுக்கு சவால் விடும் விதமாக பேட்டிகளை அளித்திருந்தார்கள். அதாவது சீமானால் ஒரு வார்டு கவுன்சிலராக ஆக முடியாது, ஒரு தொகுதி கூட வெல்ல முடியாது என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருந்தாலும் கூட இதுக்கு முன்பு, அதாவது அரசியல் தொடங்குவதற்கு முன்பு தம்பி விஜய் அரசியல் தொடங்கினால் நான் வரவேற்பேன், அதாவது தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்தால் கூட்டணி நிலைப்பாடு கூட மாறுவது போன்ற அந்த பேச்சுகள் எல்லாம் அப்படி அந்த தொனியில் தான் பேச்சுகள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது கடும் விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகம் அமைதி காத்து வருகிறது. தலைமை இதற்கு பதிலடி கொடுக்கவில்லை என்ற ஆதங்கத்தை சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் நேராகவும் தற்பொழுது அந்த ஆதங்க குரல் எழுப்பி இருக்கிறது. தற்பொழுது நம்மிடம் பேசிய தமிழக வெற்றி கழக தொண்டர் கூட சீமானுக்கு சவால் விடும் துணியில் தான் பேசியிருக்கிறார். இந்த மேடையில் தற்பொழுது சீமானை குறித்தோ அல்லது மறைமுகமாவோ முதல் மாநில மாநாட்டில் கூட சீமான் என்று பெயர் சொல்லாமல் மறைமுகமாக பேசியிருந்தார். நம்ம எப்பயுமே சைலண்ட் அரசியல் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவோம், நமக்கு மற்றவங்க மாதிரி கத்த தெரியாது என்று ஒரு சைலண்டாக சீமானை விமர்சித்திருப்பார். அதுபோன்றாவது இந்த மேடையில் சீமானை விஜய் விமர்சனம் செய்வாரா, பதிலடி கொடுப்பாரா என்று தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் இருந்தே, அதாவது 5 மணியிலிருந்தே சாரசாரையாக மாநாட்டு திடலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 7 மணிக்குள்ளாகவே ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட திடலில் அமர்ந்து விட்டார்கள். இன்னும் நேற்று இரவே பல பேர் அதாவது மேடைக்கு அருகே இங்கேயே படுத்து உறங்கி விட்டு இங்கேயே தயாராகி கொண்டு மாநாட்டை பார்ப்பதற்காக, விஜயனுடைய பேச்சை கேட்பதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. 4 மணிக்கு திட்டமிட்டபடி நடைபெறாது எனவும், திடல் நிரம்பி விட்டால், தொண்டர்கள் அதிபடியாக வந்து விட்டால் திட்டமிட்டதற்கு முன்னதாகவே மாநாடு தொடங்கும் என்றும் கட்சியினுடைய தலைமை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றனர். ஜெரி, தொடர்ந்து 2-3 நாட்களாக களத்திலிருந்து விவரங்களை வழங்கிட்டு வரீங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பேசலாம். தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி ஜெரி. திரு சீமான் அவர்கள் தெரிவித்த கருத்திற்கு தாவேக தொண்டர்கள் என்ன பதிலளித்திருக்கிறார்கள், அவர்களுடைய பேட்டியை பார்க்கலாம். சீமான் பேசுறதை எங்க தலைவர் ஒரு நாள் கால வாங்க மாட்டாரு, ஓகேங்களா? சீமான் வந்து கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காம, ஒரு கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் கூட சீமான் ஆக முடியாது, ஓகேங்களா? கத்துறோம் என்னமே ஜெயிக்க முடியாது. தளபதி பொறுமையா இருக்காரு. 2026 வெற்றி நிச்சயம். பதில் சொல்ற நேரத்தில் சொல்லுவாரு, அவருக்குன்னு ஒரு நேரம் வரும். கண்டிப்பா இது 2வது மாநில மாநாடு. கண்டிப்பா இந்த அடுத்தடுத்த இதுல சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு இது கரெக்டா பேசுவாப்ல, கரெக்டா நடப்பாப்ல. பின்னாடி எங்களை பொறுத்த வரைக்கும் சீமான் ஒரு ஆளே கிடையாது, ஓகேங்களா?
நாங்க வந்து ஒரு சீமானை வந்து ஒரு ஆளா கூட மதிக்க கிடையாது. ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக சொல்லுங்க, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. சீமான் வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் ஆனா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அவன் கத்திட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும், வேற ஒன்றும் இல்ல. தளபதி பேரை வந்து இப்ப சிஎம் போய் சீமான் சந்திச்சு வந்திருக்காப்ல. சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி பேசினாப்புல ஒய் பிரிவு தம்பி தம்பினாரு. இதுக்கு முன்னாடி ஓய்வு பிரிவு ஏன் கொடுக்குற கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு தம்பி வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்காப்ல, ஒரு சில நடிகராக இருக்க பெரிய இதுல இருக்காப்ல, அவருக்கு ஓய்வு பாதுகாப்பு கொடுக்கலான்னு சொல்லி விமர்சனம் பண்ண. இப்ப வந்து சிஎம் சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா அங்க போய் என்ன பேசினாரு தெரியல, வேலை போயிட்டாப்ல. சீமானும் தான் கத்திக்கிட்டு இருந்தான், அவனும் வேலை போயிட்டான். ஒன்னும் பண்ண முடியாது.